இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மகனோட பார்வையில நான் ஒரு அயோக்கியன். சின்ன வயசு இருக்கும் போதே நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நீ மட்டும் அவங்கள வளர்த்து ஆளாக்கி இப்ப அவங்கள இந்த நிலைமையில வச்சிருக்க. இப்போ நம்ம பூர்ணிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற. உன்னை தேவதையோட கூட கம்பேர் பண்ணா பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல நான் செஞ்சது எதுவும் இல்லைங்க. பிறந்த வீட்டு வாசலை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க தான் என் உலகமா இருந்தீங்க. வாசலே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியும் போது என் புள்ள ககன் எனக்கும் பூர்ணிக்கும் காவலா இருந்து எங்களை அவன் பாதுகாத்தாங்க. இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னா அது எல்லாமே அவனோட உழைப்பு தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல, எல்லாமே அம்மா பண்ணதுதான்னு சொல்றான்னா அதெல்லாம் அவன் பெருந்தன்மைங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். பூரிக்கும் சிவாக்கும் கல்யாணங்கிற, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்ற, சரிதான். ஆனா இந்த விஷயம் ககனுக்கு தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துப்பானா? ஐயோ மாமா, அவரு ஒத்துக்காமலையா நாங்க உங்களை கூப்பிட்டு பூர்ணிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம்னு தைரியமா உங்ககிட்ட சொல்ல முடியுமா? உங்க பொண்ணு என் தம்பிய காதலிக்கிறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே மாமா டக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. என் தம்பிய வீட்டோட வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க தங்கச்சிய கண்ணு முன்னாடியே வச்சுக்கலாங்கிறது அவரோட சுயநலம். என் பையனோட அன்பு இருக்கே, அந்த அன்புங்கிறது ஒரு லைஃப் டைமை விட ரொம்பவே குறைவானது. இந்த உலகத்துல அவனோட அன்பு கிடைக்காத துரதிருஷ்டசாலினா அது நான் மட்டும்தான். என் பொண்ணு கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாது. கடைசியில என் பொண்ணு கல்யாணத்தை என்னால தூரத்துல இருந்து பாக்குறது பெரிய விஷயம்.